ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர் நம்மை ஆச்சரியமாய் இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நடத்தி இந்த வாரத்திலையும் கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துணையும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். தெரிந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் என் வாழ்வில் என் வாழ்வில் எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, கேடகம். எல் ஷடாய், ஆமென், என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். இந்த நாமம் எந்த இன்பம், அவருடைய செட்டை நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா சொல்லி பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சட்டைகளிலே அடைக்கலமாய் வைத்திருக்கிறபடியினாலே எல்லா கரங்களை தட்டி பாடி கர்த்தர். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது சட்டை அடைக்கலம். உந்த நாமம் உமது சட்டை அடைக்கலம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்தன் என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எண்ணில்லா வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய், என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரை ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை எந்த நாளும் ஸ்தோத்திரம். எந்த நாளும் இம்மானுவேலே சொல்லுங்க. எல் ஷடாய், எந்தன் துணை நீ, ஆமென், என் வாழ்வின் கேடகம். ஆமென். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே, எந்தன்
சொல்லுங்க. எந்த ஆமென் நம்முடைய சமாதானமாக யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீ. ஆமென் என் வாழ்வில் எல் ஷடாய் என் வாழ்வின் கேடகோ. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. சொல்லுங்க. யெகோவா ராஃபா எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. ஆமென் எந்த நாளும் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீர். ஆமென் என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க. என்னில்லா என் வாழ்வில் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில். ஆமென் எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. என்னில்லா முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நன்மை செய்கிறேன்னு சொல்லி என் வாழ்வில் செய்தீர். எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீ. ஆமென் என் வாழ்வின் ஓ எல் ஷடாய். ஆமென் எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வந்தாலும் எண்ணற்ற பாரங்கள் நம்மை சூழ்ந்தாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனை
புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சொல்லுவேன் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவிற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை தாங்குகிறவர் கிருபை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வலக்கரத்தினாலே தம்முடைய புயத்தினாலே நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் எத்தனை நன்மைகளை செய்தா ஆண்டவரே நன்றிகளை செலுத்தினாலோ ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது அப்பா. நீ செய்த உபகாரங்களுக்கு அது ஈடாகாது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. மகத்துவமானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாங்குகிறவரே ஹல்லேலூயா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீர் பாராட்டின எல்லா மேன்மைகளுக்காக எல்லாரும் சத்தம் உயர்த்தி, நிறைய நேரத்துல நம்ம பாடிடுறோம், ஆனா சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமையை இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில முழு உள்ளத்தோடு ஓ ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவராய், எங்கள் துணையாளராய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேறே ஒரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதும் உம்மை ஆராதிப்பதும் ஆண்டவரே எங்க பாக்கியம் ஆண்டவரே, எங்கள் மேன்மை ஆண்டவரே. ஓ ரகதனலரபோ ஷகதனலரபோ. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னீங்களப்பா. உங்க பாதபடியிலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மைகளை காண செய்தீரே, ஆச்சரியமா எங்களை நடத்தினீரே, பலவீனங்களிலே பலன்கு தந்தீரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினீரே. சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இறுதி வரைக்கும் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் கொண்டு, நம்முடைய கரத்தை பிடித்த நாள் கொண்டு நம்மை மரண பரியந்தமும் நடத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவரே எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், எங்களை நடத்த நீர் போதுமானவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நல்ல கரங்களை தட்டி காரியம் வாய்க்கும், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். இன்னொரு விஷயம், காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். விசுவாசத்தோடு பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். என்னை தமக்கென்று, நல்ல சத்தமா பாடலாமா? என்னை தமக்கென்று மகிமையால் நிரப்பிடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். சொல்லுங்க, என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய் வணைந்திடுவார். சொல்லுங்க, என்னை உடைத்து உருவாக்கும் என்னை சிறப்பாய் வணைந்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். ஆமென்.
சொல்றீங்க? என் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்ப நான் கர்த்தருக்கான ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகள், எங்கள் எதிர்காலங்கள் நமக்கான ஒரு சரியான நேரத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னும் நடக்கலையே, இன்னும் இதற்கான பதிலை காண முடியவில்லையே, இன்னும் நான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை வாழ்க்கையில நிறைவேறவில்லையே என்ற ஒரு ஏக்கம் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். அவருக்கான நேரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சரியாய், மிகச்சரியாய் அந்த நேரத்திலே காரியங்களை அவர் வாய்க்க பண்ண அவர் வல்லமையா உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால். ஆமென். என் காரியம் வாய்க்கும் கர்த்தரால். பாடினது போல சில நேரங்களிலே அவருடைய மகிமை நம்மளே வெளிப்படும்படி சில தாமதங்கள் ஒருவேளை ஆகி கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில குறைவுகள் அவர் மகிமை வெளிப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். சரியான நேரத்துல ஆண்டவர் தம்முடைய மகிமையை, அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்கப்படும்படியாக மகிமையானவைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அன்றைக்கு அந்த குருடன், பிறவி குருடன் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல இத்தனை வருஷமா இவன் பிறந்தது பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோன்னு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த பிறவி குருடனை பார்த்து, இது அவன் செஞ்ச பாவம் போல, அதான் இவன் குருடனா பிறந்துட்டான். ஆனா ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. ஹல்லேலூயா. இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, என்னுடைய மகிமை வெளிப்படும்படியாக அவன் இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு குறைவோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய மகிமை நம்மிலே வெளிப்படும்படியாக. அதனாலதான் பவுல் சொல்றார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காதான்னு சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை இருந்தா போதும். அது எது பலவீனமோ, வியாதியோ, குறைவோ, எதுவோ, அவர் பரிபூர்ணமாய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாம ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில நடப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால். விசுவாசத்தோடு காரியம் வாய்க்கும் கர்த்தரால். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தி செல்வார். சொல்லுங்க. என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு. ஆமென். என்னை பெயர் சொல்லி, அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், இன்றும் என்னை நடத்திடுவார். சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், இன்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப
புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள். நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் இன்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை எந்த வழிகளில் என்னை காப்பவர் இன்றும் என்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால் என்னை அழைத்தவர். விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்த அவர் வல்லவர். விசுவாசத்தாளத்தோடு என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை நடத்திடுவார். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏராளமான வாக்குகளை தந்திருக்கிறார். நம்முடைய துணையா இருக்கிறாரே. காப்பவர், நம்மை நடத்த அவர் வல்லவர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பின் வாக்கு சொல்லுங்க விசுவாசத்தோட மறுபடி பாடினாலும் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. காப்பவர் இன்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் ஆமே. அன்பின் தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் இன்றும் என்னை நடத்திடுவார். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே நித்தமும்
அவர் நம்முடைய துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர், அவர் நம்முடைய துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழு உள்ளத்தோட, அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டாம், முழு உள்ளத்தோடு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஒரு மனதோடு. உலகத்திலே அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சமூகம்தான் எனக்கு ஆறுதல், அவர் சமூகம்தான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துலதான் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறான். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய இருதயம் அவரோடு இணைந்து கொள்ளணுமே. எல்லாம் வேடிக்கை பார்க்காம சின்ன பிள்ளைங்க ஹல்லேலூயா எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் துணையே, என் கேடகமே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? 2 கரங்களை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தம் உயர்த்தி. நிறைய நேரத்துல நான் அதை தான் ஃபீல் பண்றேன். நிறைய நேரம் நம்ம பாட்டு பாடுறோம், அந்த வார்த்தைகளை உணர்கிறோமான்னு தெரியல. ஏதோ 2 பாட்டு பாடிட்டு அப்படியே ஆராதிச்சுட்டு போயிடணும். நல்ல நம்ம இருதயம் அவரோடு கனெக்ட் ஆகணுமே. நல்ல சத்தம் உயர்த்தி, சத்தம் போதாதுங்க, இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஆனந்த சத்தத்தோட, கம்பீர சத்தத்தோட அவருக்கு பலி செலுத்துவோம். கம்பீர சத்தத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதனலரப ஷகதனலரப ஹல்லேலூயா. ஆத்துமாவோடு இணைந்து கொள்ளட்டும்பா, ஆத்துமாவோடு இணைந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏதோ வர்ற போறோம் அல்ல ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறேன்னா என் உள்ளான மனுஷன் மாறணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா ஏதோ என் வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ நான் ஆராதிக்கிற கடமைக்காக வந்து போகிறேன் என்று அல்ல ஆண்டவரே. ஏதோ கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஆராதிக்கிறோம் எல்லாம் ஆண்டவரே. எனக்கு உமக்கும் உள்ள ஒரு உறவு பலப்படணும்பா. சொல்லுங்க, எனக்கு உமக்கு உள்ள உறவு பலப்படணும் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுக்கு உள்ள உறவு பலப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை இடர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரிவதில்லை ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற துருகம் நீர். இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படியே நீங்க விசுவாசிங்க. அவரை அல்லாமல், அவரை அல்லாமல் வேறே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே என் துணையா நீர் நித்தமும். இல்லைன்னா எப்படி கூடயே வர்றவரு அப்படியே சொல்லி பாடுங்க. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமானி.
தட்டி ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோம். ஒரு விசை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் சொல்லுங்க. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் கர்த்தரே என் துணையானி. பாவி என்னை பாலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழ்ந்தோம் விட்டார். பாவி என்னை பாலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழ்ந்தோம் விட்டார். ராஜாவும் அன்பு உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, அவரை போல வேறொருத்தரும் இல்லையே நம்மை நேசிக்க. ஆமென். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கிறேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, சொல்லுங்க நித்தமும். ஆமென். கர்த்தரே எம் துணையானி. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே. அவருடைய சமூகத்திலே பலப்படுகிற நேரம். உள்ளான மனிதன் அவருக்குள்ளாக பலப்படுவதாக. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான புதிதாக்கப்படுகின்ற. சோர்ந்து போக மாட்டோம். சொல்லுங்க, நாங்க சோர்ந்து போக. அவர் எங்களை பலப்படுத்துகிறாரே. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து சோர்ந்து போக மாட்டோம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். சோர்ந்து போக மாட்டோம். அவர் நம்மை கண்டிருக்கிறார், அவர் நம்மை நடத்தி இருக்கிறாரே. அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகல. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்போம் முழு உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடு நல். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடு. ஆமென். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை
உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை பரலோக தேவனுக்கு ஆராதனை ஹல்லேலூயா 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆவியோடு உண்மையோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதனை நேரத்தில் நம்முடைய இருதயம் பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ளணும் தேவனோடு கூட இணையணும் ஆமென் ஹல்லேலூயா தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அங்கங்க சிதறாதபடிக்கு இவ்வளவு நேரம் நம்ம கூடி பாடி கர்த்தரை நாம தொழுது கொண்டோம் ஹல்லேலூயா கர்த்தர் எத்தனை நல்லவர் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது அவருக்கு ஆராதனை செய்வது நமக்கு கிடைத்ததான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஹல்லேலூயா எல்லாரும் முழு பலத்தோடு கூட ஆமென் உற்சாகமானதோடு கூட எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுவரையிலையும் நீர் எங்களை சுகமாய் நடத்தினீர் ஆண்டவரே இதுவரையிலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே அதிசயத்தின் தேவன் ஹல்லேலூயா எங்களை நீர் அதிசயமாய் நடத்தினீர் ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரெண்டு கையையும் உயர்த்தி ஹல்லேலூயா ஒன்றுமில்லாய்மையில் இருந்தம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் ஒன்றுமில்லாமையில் இருந்தம்மை இருந்தம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் சொல்லுங்க நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே ஹா 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 ஹா
அல்லேலூயா ஹா 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 அல்லேலூயா ஹா 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 அல்லேலூயா ஹா 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 அல்லேலூயா ஹா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹா 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 அல்லேலூயா ஹா ஹா ஹalleluya. கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் அனைத்தையும் நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை முழுமையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை தேவனுடைய சன்னிதானத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுக்கு செய்யத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு கையையும் உயர்த்தி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஜீவ பலியாக நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் எங்களில் உயர்த்தப்படுவீராக. நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க எங்க மத்தியில மகிமைப்படுவீராக, எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கப்பா. உம்முடைய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கேட்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளிலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராகப்பா. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த ஆராதனை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆமென், ஒரு ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராகப்பா. தொடர்ந்து நீர் எங்கள் நடுவிலே ஊழியம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த அக்கினியை கர்த்தர் பொழிந்தருளுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னென்ன விதங்களிலே ஆண்டவரே ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன விதங்களிலே ஆண்டவரே குறைவுகள் இருக்கிறதோ, எல்லா குறைவுகளை நீக்கி ஜனங்களை விடுதலையாக்கி ஆவியிலே பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே நீர் உயிர்ப்பித்து, வசனத்தினாலே நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் வந்து அமருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை நடுவிலே நீர் வந்து இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து சுகந்த வாசனையை நுகருகிற கர்த்தர், சுகந்த வாசனையை விரும்புகிற கர்த்தர், தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து துதியும் ஸ்தோத்திரங்களும் சுகந்த வாசனையாக எழும்பட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்க கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் கடைசியாக தலைக்கு மேல கை தூக்கி தட்டி பாடுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான்,
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுவனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் நினைவாய் இருப்பவரே. இந்த வார்த்தையை சொல்லுவோமா? எட்டாத உயரத்திலே, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இன்னும் ஒரே முறை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. அநேகருக்கு தொடர்ந்து இந்த பாட்டு ஊழியம் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று உட்கார்ந்து கொள்ளுங்க. தம்பிமா நீங்களும் உட்காருங்க. வசனத்தை கேட்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை எடுத்து வேதத்தை திறந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் நாம் கவனிக்கலாம். சில ஆண்டுகளாக கர்த்தர் இதை மிகவும் ஆழமாக என்னோடு பேசி கொண்டிருக்கிறனால இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு விவரித்து சுருக்கமாக, ரத்தின சுருக்கமானாலும் மின்னஞ்சல் வேகத்தில் நானும் போவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறாங்க, ராத்திரி 10:45 முடிங்கன்னு. நிச்சயமாக ராத்திரி 10:45 மேலே நான் போக மாட்டேன், அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் சொன்ன நேரம் அதுங்கிறனால. ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை வாசிப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். நல்லா கவனிங்க. சிஸ்டர் வாசிக்கிறவங்க பேர் கிறிஸ்டியா, ரெக்ஸின், ரெக்ஸி. ஓகே, ரெக்ஸி சிஸ்டருக்காக கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவங்க தான் முதல்ல வாசிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சிஸ்டர். அதனால் எங்களை நேசிக்கலன்னு இல்லை, எங்களையும் அதே மாதிரி நேசிக்கிறார். கர்த்தர் நல்ல. வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. போதும் சிஸ்டர், முடியுமான இன்னொருக்கு அதை வாசிங்களேன், இன்னொரு முறையும் அதை வாசிங்களேன். மீண்டும் கவனிங்க. அதிகமாக ஆழமாக அந்த வசனத்துக்குள்ள உங்களுடைய சிந்தை இறங்கட்டும். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். எதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்? அதைன்னா எது? உங்களில். அதான் விஷயம். எனக்குள் சொல்லுங்க. எனக்குள் நல்ல கிரியையை தொடங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். யார் தொடங்கினது? இயேசு. இப்ப யார் முடிக்கிறது? இயேசு. அப்படிங்கிறதுனால அவரே என்ன சொல்றாருன்னா, உனக்குள் நல்ல கிரியையை தொடங்கினது நான், அப்படியே முடிப்பதும் நான். அப்படி முடிக்கிற நான் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அப்படின்னா என்ன? அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக தான் காத்திருக்கிறோம். அவருடைய வருகைக்காக தான் இங்க இந்த பூமியில 70 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை. பலத்தின் மிகுதியினால் இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா 80 வருஷம் வாழப்போகிற இந்த வாழ்க்கை என்பது நமக்கு பெருசா பெருமூச்சு. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாளே 1000 வருஷம் நமக்கு, ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி.
ஆனால் நமக்கு இந்த 80 வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் அது அப்பா பெற்று வச்சிருக்கிறேன் பார், அது ஒரு பிள்ளையாது, அந்த பிள்ளையும் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறது, என்ன பெற்றது ஒரு தாயாது, அது ஒரு தகப்பனாவுங்க, என்னெல்லாம் போராட்டம். கர்த்தர் நல்லவர். ஆனால் அப்படி பிறந்து இந்த பூமியிலே வைத்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நல்வார்த்தையிலையும் உன்னதமான அற்புதமான ஒரு சமாதானம் என்ன தெரியுமா? உனக்குள்ள நல்ல கிரியையை நான் வைத்திருக்கிறேன். அந்த நல்ல கிரியையை வைத்திருக்கிற நானே உன்னை நல்ல கிரியையை வைத்து சரியாக சமாதானமாக ஆசீர்வாதமாக உன்னை நான் நடத்துவேன். உன்னுடைய காரியங்களை நான் முடிப்பேன். அல்லேலூயா. ஆனால் என்ன காரியம் அப்படின்னா, அதே வசனத்தில் கடைசி அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்பி. என்ன பிரச்சனை? நம்பி. தங்க கம்பி இருக்கீங்களா? தம்பி, நல்ல தம்பி, நம்பி. என்ன பண்ணணும்? இப்போ பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது? அவர் உருவாக்குன நல்ல கிரியையில் பிரச்சனை கிடையாது. அதை முடிப்பேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிரச்சனை கிடையாது. நம்பின்னு சொல்கிற நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் இங்கே உங்களுக்கு வரும்போது இந்த இடத்துல வைத்து தான் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு வழியை கொடுத்து இங்கிருந்து அனுப்புகிறவர் தான் தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவ ஆலயத்துக்குள்ள வரும்போது வார்த்தை என்கிற வழியை கர்த்தர் உனக்கு கொடுத்து, வாழ்வு என்கிற தேவ பிரசன்னத்திலேயே நீ தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் உன்னை சபைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அந்த பழமொழிக்கு பேரு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு உள்ள வார்த்தை இல்லை, இது கிறிஸ்தவங்க சொல்லுகிற வார்த்தை அல்ல, உலக மனுஷங்க அவங்க சொல்லுகிறத ஒரு ப்ரொனவுன் தான் அது. அந்த ஒரு பழமொழி என்னன்னா, கோவில் இல்லாத ஊருக்குள்ள அது சொர்க்கமாக இருந்தாலும் கூட அந்த ஊரில் உனக்கு ஒரு கோவில் இல்லையா? கோவில் என்றால் என்ன? தேவன் தங்கி தாபரிக்கிற இடம். உடனே முரண்டு பிடிச்சிக்கிட்டு, அப்படின்னா எங்கள் வீட்டில் இல்லையோ, எனக்குள்ள இல்லையோ, வேற எங்கேயும் இல்லையோ, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அவர் ஒழுங்குள்ள தெய்வம், ஒழுங்கை சொல்லி கொடுக்கிற தெய்வம், ஒழுக்கமாக வாழ விரும்புகிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் மட்டும்தான். அதனால தான் ஆல் இன் திஸ் வேர்ல்ட் எக்ஸப்ட் ஜீசஸ், இயேசுவை தவிர யாரும் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறோம். யாருமே நல்லவங்க இல்லை. Except all, there is only one God. His name is Jesus. He is the God of universal. He is a God of global. That's what we call. His name is Jesus. He is a good God. Hallelujah. ரொம்ப பெருசாக இங்கிலீஷ் பேசுனதுனால என்னடா முடிவுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பீங்க. முழு உலகத்திலேயும் ஒருவரும் நல்லவர்கள் இல்லை இயேசுவை தவிர. அதனால தான் இயேசுவுக்கு மாத்திரம் ஒரு பெயர் இருக்கு. அவருடைய நாமம் நல்லது, நல்ல நாமம். எத்தனை பேருக்கு இந்த நல்ல நாமம் ஆசீர்வாதமா இருக்குது? ஒருவரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி இந்த வார்த்தையும் சொல்லுவேன், இயேசு உங்களுக்கு நல்லவரா? ஆமாம் பாஸ்டர், இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்பீங்கன்னு சொன்னா, இயேசு நல்லவரா? நல்லவர் தான், ஆனால் எனக்கு அவர் அநியாயத்துக்கு நல்லவர். என்ன பாஸ்டர், அநியாயத்துக்கு நல்லவரா? ஆமாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக கூப்பிட்டு நிறுத்தி கேட்குறோன்னு வைங்களேன், ஏன் நிலைமைய மாதிரி உங்களுக்கு யாருக்கும் இருக்காது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் முகத்தை பார்த்தா அழகாக இருக்குதுங்கிறனால என்னை விடவும் உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் இந்த பூமியில் ஒருவரும், பாஸ்டர் ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ எங்கள் மக்கள்லாம் நல்லவங்களாச்சே, நீங்கள் ஏன் அவங்கள கெட்டவங்கன்னு சொல்கிறீங்கன்னு அவருடைய உள்ளம் பதக்குது. நான் கெட்டவங்கன்னு சொல்லலையே உங்களை. ஆனால் இயேசு ஒருவரை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. அப்படி நல்லவங்கன்னு சொன்னால் இயேசு தெய்வமே இல்லை. அதனால தான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல்னா என்ன அர்த்தம்? அவரையே நம்பி இருப்பது, அவரையே தனக்கு சொந்தமாய் வைக்கிற பேர் தான்
நல்லவர் என்பதற்கு அடையாளம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது, என்னை உருவாக்கினவர் என் இயேசு. என்னை என் தேவன் உருவாக்கி இருக்கிறார். என்னை உருவாக்கின தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் உருவாக்கப்பட்டதற்கு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. 139 சங்கீதம் என்ன சொல்லுது? 13, 14, 15, 16 வாசிக்கும் போது, நான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவனா. கவனிங்க, அந்த வசனத்துக்கு போக வேண்டாம். சபைக்குள்ள இருக்கிற ஒரு பேய் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பல பேய் இருக்கு. அதில் ஒரு வகையான பேய் என்ன பேய்னு தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். பிலிப்பியர் 1:5 வாசிக்க சொன்னோமா? அந்த 5 வாசிக்கும் போது அவங்களும் 5ஆம் வசனத்தை வாசிக்கிட்டு இருப்பாங்க. வாசிச்சு முடிச்சாச்சு இங்கே கவனிங்கன்னு சொல்லும்போது 6ஆம் வசனத்துக்கு போவாங்க. அப்புறம் 7ஆம் வசனத்துக்கு போவாங்க. 10 வசனம் தாண்டின பிறகு 11க்கு போவாங்களன்னா போக மாட்டாங்க. 5 தானே வாசித்தோம், 4 என்ன சொல்லுதுன்ட்டு பின்னாடி போவாங்க. அதுக்குள்ளே இங்கே பாதி பிரசங்கம் என்ன பண்ணிடும்? அதுதான் ஒரு பேய்ங்கிறது. அதனால தான் பிரசங்கியார் என்ன சொல்கிறாங்க, வசனம் வாசிச்சாச்சுங்க கவனிங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது ஆழமாக எனக்கு ஊழியம் செய்ய வேண்டிய வார்த்தை எதுன்னா, அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவர் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே எனக்குரிய சகலத்தையும் அவரே கொடுப்பார், அவரே கொடுத்து என்னை நடத்துவார் என்பது சத்தியம். ஆனால் அதனால் நான் சத்தியம் பண்ணணும்னு அவசியம் அல்ல. ஏன்னா சத்தியம் பண்ண கூடாது. பூமியில் சத்தியம் பண்ணுவேன்னா அது என்னுடைய பாதப்பீடம்ட்டாரு. வானத்தின் மேலே சத்தியம் பண்ணுவேன்னா அது என்னுடைய சிங்காசனம்ட்டாரு. சகல சிருஷ்டிகளும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த சிருஷ்டியின் மேலேயும் இவங்க மேலே சத்தியமா அவங்க மேலே சத்தியமா நான் கும்பிடுற, சில பேர் சொல்லுவாங்க நான் கும்பிடுற இந்த சாமி மேலே சத்தியமா, அதுவே இல்லை, பொய். எது மேலேயும் நீ என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த சத்தியத்திற்கு அடையாளமான சத்தியவானே என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் 70 வருஷம் வாழப்போகிற வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் உன்னை உருவாக்குகிறதுக்கு முன்பதாகவே நான் உருவாக்கி முடித்து விட்டேன். நீ என்னை நம்பி என் வார்த்தைகளை கை கொண்டு என் உடன்படிக்கைகளை பின்பற்றி என்னோடு திருச்சபையை ஐக்கியத்தை பிடித்து ஐக்கியத்திற்குள் நின்று நீ நடந்தால் போதும், நீ நலமாயிருப்பாய், உன்னுடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்படியானால் அவர் என்னை நடத்துவார், அவர் என் குடும்பத்தை நடத்துவார், அவர் என் பிள்ளைகளை நடத்துவார், என் எதிர்கால திட்டங்களை நடத்துவார். நான் செய்ய வேண்டியது எல்லாம் நம்பி. அப்படின்னா என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். அதான் ஆவிக்குரிய வார்த்தை. விசுவாசிக்கிறதுனா என்ன? திரும்பவும் பழையதே சொல்லுங்க, நம்புறது தான். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்திலே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சற்றே தட்டி எழுப்பும்படி ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்று சொல்லவில்லை. உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் இங்கே சொல்ல வரல. என் மகனே, என் மகளே, உனக்குள் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இல்லைன்னு இல்லை, இருக்கு. ஆனால் உனக்குள் இருக்கிற விசுவாசத்தின் அளவு சற்று குறைந்திருக்கிறது. அதை தட்டி எழுப்பு அல்லது அதை தட்டி அதிகப்படுத்து. ஆமீன் சொல்லுங்களேன். அதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அதிக அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அப்படியே நீதி செய்கிறவன், அப்படியே தொடர்ச்சியாக ஜெபிக்கிற மனுஷன், அப்படியே தொடர்ச்சியாக நல்ல விசுவாசியாக இருக்கிறவன், விசுவாசியாகவே நீ போ. நல்ல நன்மை செய்கிறவன் அநியாயம் செய்கிறவனை பார்த்து பராஜயப்பட வேண்டாம், வேதனைப்படுத்த வேண்டாம். அவன் அவ்வளவு அயோக்கியந்தனம் பண்றான், அவ்வளவு மோசமா இருக்கிறான், அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான், நல்லா தானே வாழ்றான். அவனும் நல்லா தான் வாழ்வான். ஆனால் அநியாயம் செய்கிறவன அநியாயத்திலேயே முழுமையடைய செய்து அல்லது அவனை ஃபுல்னஸ் ஆக்கி அவனை அந்த அநியாயத்தில் எடுத்துக்குவார். ஆனால் நீயோ, உன்னையோ அவர் அநியாயத்திற்காக அல்ல, அநீதிக்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக. அல்லேலூயா. நீ தேவ திட்டத்தில் இருக்கிற தேவ ஆசீர்வாதத்திற்கு அடையாளமான பிள்ளையாக உன்னை முழுமைப்படுத்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அதனால உலகத்தில் இருக்கிறான், ஒன்றும் தெரியாமல் அவன் பாட்டுக்கு வாழ்கிறான். எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும். அவன் செய்கிற கிரியைகளுக்கு
தக்க பலன் என்னோட வருதுன்ட்டார். அதனால நீ தேவனை நம்பி நிற்கிறாயா? நீ மாத்திரமல்ல, உன்னை நம்பி கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அதே அனுபவத்தில் நடத்து, அதே அனுபவத்துக்குள்ள கொண்டு போ. பல பிரச்சனைகள் வரும், பல்வேறு தரப்பட்ட வித்தியாசங்கள் உண்டாகும். ஏன்னா இது உலகம். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள நமக்கு தான் பரலோகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் உலகம்தான் இருக்குது. அதனால தான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நீங்களும். அப்போ மனுஷனுக்குள்ள பிறந்திருக்கிற பிறப்பு இந்த உலகத்தை, ஆனால் மனுஷனுக்குள்ள தான் பிறந்திருக்கோம்னாலும் தேவ ஆவியினால் பிறந்திருக்கிற நீ இந்த உலகத்தை ஜெயிப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் எங்கள் குடும்ப ஜெபமாக பண்ணும்போது எங்கள் பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவர் அதிகரிக்க அதிகரிக்க, அல்லது பரிசுத்தாவி உனக்குள்ள எழும்ப எழும்ப உனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்ன பண்ணுன்னா இறங்கும். அல்லேலூயா. அதே மாதிரி உனக்குள்ளேயும் இருக்கிற மாம்சம் அப்படின்னா என்ன? நான் யார் தெரியுமா? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என் பேக்ரவுண்டு தெரியுமா? எல்லாம் விசாரித்து பார்த்தா கடைசியில் தெரியும் அது ஒரு மண்ணாங்கட்டி அப்படின்னு. ஆனால் நான் யார் தெரியுமா? என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது மாம்சம். அப்போது அந்த மாம்சம் எழும்ப எழும்ப எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆகிறார்னா கீழே இறங்குறார், படிப்படியாக இறங்குறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐக்கியத்தை விடாதீங்க. உலகத்தில் உபத்திரமும் உண்டு, எதை விடாதீங்க? நாங்கள் உள்ளே ஏறும்போது நாங்கள் வந்த உடனே பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரவாயில்ல, இவ்வளோ பெரிய மழையிலையும் எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு. அதுதான் நாங்களும் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறது. மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, அல்லது இந்த பக்கத்தில் பூமியே இடிஞ்சு விழுந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு செவுத்தில் அடித்த பந்து மாதிரி இங்கே வந்து உட்காருது பாருங்களேன், அதுதான் விசுவாசி. அதுக்கு பேர் தான். அல்லது 11 மணிக்கு ஆள் வரலேன்னு பாஸ்டர் பின்னாடி வந்து சர்ச்சில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் வரல, எதுக்கு வரலன்னு விசாரிக்கிறாங்கல்ல, அப்படி விசாரிக்கிறதுக்கு போவாங்கன்னா அங்கே போகிற வீட்டுக்கு பேர் தான் விஷ ஊசி. இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் வரமாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களில் பெரும் தொகையானவங்களே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு போன பிறகு கேளுங்க, அதான் பாஸ்டே இன்னைக்கு ஒரு காது குத்து, அப்புறம் உனக்கு என்ன இன்னைக்கு முக்கியமான ஒரு கல்யாணம் பாஸ்டே போகியாச்சு, உனக்கு எனக்கு அங்கே ஒரு அது செய்தி வந்துச்சு பாஸ்டே வேயாச்சு. அப்படியா? எல்லாம் ஒரு சாக்கு, எல்லாம் காரணம். எவ்ரிதிங் எவ்ரிவேர் தேர் இஸ் அ ரீசன். அவங்க சொல்கிற ரீசன் சரியானா தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, சரியான ரீசன் தான். ஏன் இன்னைக்கு வரல? எங்கள் சொந்தத்தில் கல்யாணம், அது தேவையா இல்லையா? தேவைதான். நமக்கு ஒரு வேளை அது தேவையில்லாமல் இருக்கலாம், சொல்கிற அந்த ரீசனை சொல்கிறவங்களுக்கு அது தேவையான ஒன்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நல்ல அவரால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த திருச்சபை ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா அந்த ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான காது குத்தை விட, முக்கியமான சாவுங்கிற மரணத்தை விட, முக்கியமான சொந்த பந்தங்களினுடைய திருமணங்களை விட தேவ ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாரேன், அதுதான் முக்கியம். தமிழில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக கற்றுக்குங்க. முக்கியத்தில் சொல்லுங்கள், எது முக்கியன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை சொல்லுங்கள், முக்கியத்தில் எது முக்கியன்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்குதோ? இல்லை. இன்னொரு தடவை சொல்லுங்கள், முக்கியத்தில் எது முக்கியன்றது அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கவனிங்க, காது குத்து முக்கியமா இல்லையா? முக்கியம். திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க, அது முக்கியமா இல்லையா? முக்கியம். ஒரு திருமணம் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு போகணுங்கிற காரியம் முக்கியமா இல்லையா? ரொம்ப ஓவர் படிச்சுட்டு அதெல்லாம் முக்கியம் இல்லை பாஸ் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நமக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு முக்கியம். இப்போ நம்ம போகணுங்கிறது அவங்களுக்கு என்ன அது முக்கியம். ஆனால் முக்கியத்தில் எது முக்கியன்றது தான் தேவனுடைய பிள்ளைக்கு யோசிக்க வேண்டிய மிக முக்கியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் ஆராதனைன்னு சொன்னால் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி இந்த விசுவாசி எங்கே இருக்கும்? அச்சங்குளம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்குள்ளே வந்து உட்காருது பாரு.
அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சொந்த பந்தங்களுக்கு தெரியணும் என்னன்னு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் அது வராது. ஏன்? அதுக்கு சபை முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு. ஆனால் இங்கே நம்ம எப்படி, நீங்கள் இல்லை, எங்கள் ஊர்லெல்லாம் ஏன் வரல பாஸ்டர்? அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட போய் தான் அப்போ தான் பாஸ்டர் நம்ம யாருன்னு காட்ட முடியும். நீ போனது உடனே நீ காமிச்சிட்ட நீ யாருன்னு. நீ போய் அங்கே நின்று காட்டணும்னு அவசியம் இல்லை. நீ வாரேன்னு சொன்ன பாரு, அப்போவே நீ காட்டிட்ட நீ யாருன்னு. நீ யாரு? ஐயோ நீங்கள் இல்லை, மண்ணாங்கட்டி வெச. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை குறித்த முக்கியம். அதே மாதிரி இடைநாட்களிலேயும் ஊழியக்காரர் வாயிலிருந்து ஒரு ஊழியம், ஒரு ராஜ்யத்தின் வேலைன்னு வருதுன்னா, எவ்வளவுதான் லாபமான வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வர்றவங்க தான் விசுவாசி. அல்லேலூயா. எங்களுக்கு நிறைய சாட்சிகள் உண்டு, ஆனால் அது முக்கியமல்ல. அப்போ இன்னைக்கு வார்த்தையின்படி நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்னும் பாயிண்ட்ஸுக்குள்ளேயே போகலை, மின்னஞ்சல் வேகத்தில் போவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்வது நமக்கு சமாதானம். அல்லேலூயா. இப்போ நல்ல விசுவாசி தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஐக்கியத்தை நெருக்குவது, ஐக்கியத்துக்குள் நெருங்குவது. ஐக்கியத்துக்குள்ள நெருங்கும் போது தான் மாம்சம் குறையும், ஆவியானவர் அதிகமாக வேலை செய்வார். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளேயே பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இல்லை, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்தாவியானவருக்கும் மேலாக மாம்சம் ஆட்கொள்ளுகிறது, மாம்சங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால் அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோலை பண்ண முடியாது. நானும் ஒரு காலத்துலலாம் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு இருக்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயாவது ஒரு பிசாசு ஆடுதுன்னா உடனே என்ன தெரியுமா செய்வேன்? ஒரு பிசாசு உனக்கு இவ்வளோ ஆட்டம் இருக்குன்னா பரிசுத்தாவி இருக்கிற எனக்கு எவ்வளவு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அப்படின்னா அது ஒரு மாம்சம்தான். பரிசுத்தாவியானவர் அவர் கண்டித்து உணர்த்தி உன்னை நீதியும் நேர்மையுமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவியானவர். ஆர்ப்பாட்டம் மாத்திரம் அல்ல, ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல. ஆர்ப்பாட்டம் உண்டு, ஆர்ப்பாட்டத்தோடு முடிவடைவது ஆராதனை அல்ல. அர்ப்பணிப்போடு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அர்ப்பணிப்போடு முடிகிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. என்ன கேட்குற தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பரவாயில்ல, இப்போ 20 பேர் ஆமேன் போட்டிருக்கிறீங்க. முதல்ல 10, இப்போ 20 பேர். கர்த்தர் நல்லவர். அப்போது உன்னை அவர் நடத்துவார், உன்னுடைய குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்கிறதுனால தான் நம்புன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொல்லலை, விசுவாசம் இருக்கு. அப்படி இருக்கிற விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு தட்டி எழுப்ப விரும்புகிறார். அப்படி எழுப்புவாயானால் அவர் உன்னை மிகவும் நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில தீர்க்க தரிசனமான காரியத்தை கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்கிற சில ஆண்டுகளாக போகிற எங்கே தேவ திட்டம்னு இருக்கும் அங்கே போகிற இடங்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த தீர்க்க தரிசன காரியங்களையும் இங்கே கட்டவிழ்த்து விட போகிறேன். ஏன்னா இங்கே அது தேவையானதாக, உங்களுடைய உள்ளங்களும் இல்லங்களும் அதற்கு சமாதானமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் அதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதுனால நம்புங்க. நீங்கள் நம்புவீர்களானால் நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். முதலாவது என்ன காரியம்ன்றதை எழுதி கொள்ளுங்க. வசனத்தை எடுக்கிறீங்கன்னாலும் அல்லது வாசிக்கிறீங்கன்னாலும் எரேமியா 29:11 வாசிங்க. தேங்க்யூ சிஸ்டர் ரெக்ஸி. இல்லையா சிஸ்டர் ரெக்ஸி ஏறிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கவனிங்க, முதலாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை என் தேவன் கொடுப்பார். அப்படின்னா எக்ஸ்பெக்டட் எண்டு கோயிங் டு கம் இன் ஜீசஸ் நேம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை என் தேவன் கொடுப்பேன் என்று முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தையை கட்டவிழ்த்திருக்கிறார். யாருக்கு? எல்லாம் பேக்ரவுண்டில் இவ்வளோ நேரம் பேசணும்.
அப்படின்னா எனக்கு, உங்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை நீதிமொழிகள் 23:18 வாசிங்க. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க பேர் சிஸ்டர் செல்வியா? சிஸ்டர் செல்வி சிஸ்டரா? செல்வி சிஸ்டரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரவாயில்ல. இரண்டாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமான முடிவை என் தேவன் கொடுப்பார். இந்த கூட்டத்திலேயும் ஒரு சிலர் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிற முடிவை என் தேவன் தருவேன் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் என் தேவன் பொய்யாக அல்லது என் தேவனை குறித்து மற்ற காரியங்களிலே எதிர்பார்த்திராத அளவுக்கு நீங்கள் இருந்த காரியங்களே ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அப்படின்னா ஷுவர்லி எண்ட் கோயிங் டு கம் இன் ஜீசஸ் நேம். அப்படின்னா நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவை என் தேவன் கொடுப்பார். உன்னை முடித்து விட மாட்டார். உன் வாழ்க்கையில் தேவையான ஒரு சில முடிவுகளை என் தேவன் கொடுப்பார். எப்படி நடக்கும், எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பெயர் தான் அதிசயம், அதற்கு பெயர் தான் அற்புதம். அதை செய்கிறவர் தான் நம் தேவன். அவர் தான் சொல்லுகிறாரு, எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுப்பேன். இரண்டாவது, நிச்சயமான முடிவை கொடுப்பேன். மூன்றாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 17 - 19 வரைக்கும் இருக்கிற வசனம். சீக்கிரம் வாசி. போதும் ரெக்ஸி சிஸ்டர். இந்த 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 வசனம் வாசிக்கும் போது யாருக்காவது அது புரியலையா, தெரியலையா, அது என்னன்னு? இல்லை புரிஞ்சிருச்சா, தெரிஞ்சிருச்சா? என்ன அப்படின்னா, தன் கணவரால், சொந்த கணவரால் அந்த மனைவியும் மகனும் வீட்டை விட்டு துரத்தி விடுகிற அனுபவம், பிரித்து விடப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அப்படி பிரித்து விடப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு விதவை தாயும் தன் மகனும் வனாந்தரத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டிலிருந்து புருஷங்காரன் கொடுத்த தண்ணி தீர்ந்து போச்சு, சாப்பாடு தீர்ந்து போச்சு. எத்தனை நாட்கள் ஆச்சோ தெரியல. ஆனால் குடி தண்ணீருக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. எதுக்கு? குடிக்க தண்ணிக்கு வழி இல்லைன்ற சூழ்நிலையில், ஐயோ நான் பரவாயில்ல, வயசானவ, எனக்கு இனி பிரச்சனை இல்லை. ஆனால் என் மகன் இந்த இஸ்மவேல், அவன் என்ன பாவம் பண்ணனா, அவன் என்ன செய்தான், அவன் என்ன தவறு செய்தான், அவன் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் சாக போகிறானே, இதை பார்க்கறதுக்கு நான் ஏன் இருக்கணும்? ஒரு தண்ணிக்கு வழி இல்லையேன்னு தன் மகன் சாகிறதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தண்ணீருக்காக அந்த வனாந்திரத்திலே அந்த ஏழை விதவை தாய் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த அந்த அவல நிலையை தான் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் மூன்றாவது உள்ள ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீரை துடைக்கிற ஒரு முடிவை என் தேவன் உனக்கு கொடுப்பார். எல்லாரும் இல்லை, யாரெல்லாம் இந்த திருச்சபைக்குள் இருக்கிற ஐக்கியம் குடும்பத்தார் கண்ணீர் 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 கண்ணீர்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வந்திருக்கிறது. என்னன்னா, நோ மோர் டியர், யூ வில் நாட் க்ரை மோர். இதற்கு மேலும் நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். ஏன்னா உனக்கு நான் ஒரு முடிவு வச்சிருக்கிறேன். என்னன்னா, நீ விடுகிற கண்ணீரை துடைக்கிற ஒரு முடிவை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. என்ன முடிவு தெரியுமா அங்கே கிடச்சிச்சு? என்ன முடிவு தெரியுமா? தண்ணீருக்காக கண்ணீர் விட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே ஆற ஓட பண்ணலை, குளத்தை வைக்கலை, நதியை உண்டு பண்ணலை, ஊற்றை உண்டாக்கினார். ஊற்றுன்னு என்ன தெரியுமா? சுத்தமான தண்ணி, குறைவே இல்லாத தண்ணி. தண்ணீருக்கு குறைவே கிடையாது.
ஆறு ஓடி ஓடி ஒரு நாள் போயிடும், நதி ஒரு நாள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதை பிடிக்கவும் முடியாது வைக்கும். ஆனால் ஊற்று என்பது வந்துக்கிட்டே இருக்கும், அதற்கு முடிவு இல்லை, நித்தியமாக. அப்படின்னா நீ விட்டிருக்கிற கண்ணீருக்கு ஏற்ற ஊற்று என்கிற தண்ணீர் அல்லது ஊற்று என்கிற ஆசீர்வாதத்தை என் தேவன் உனக்காக திறந்து வைத்து விட்டார், அதை உனக்கு கொடுப்பார். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆகார் எப்படி நான் ஒரு வயசானவ, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும், என் வாழ்க்கை காரியம் என்ன ஆகும்னு தானே யோசிச்சாங்க. ஆனால் பாத்திரம் பழையதாக இருக்கலாம், பாத்திரம் துருத்தினா பாத்திரம் தானே, பாத்திரம்னா துருத்தியா, ரைட். துருத்தி என்கிற அந்த பாத்திரம் பழையதாக இருக்கலாம். அப்படின்னா என்ன? அந்த பாத்திரம் என்கிற துருத்தி என்கிற ஆகார் என்கிற அந்த சகோதரி அவங்க வயதானவங்களாக இருக்கலாம், இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை, காரியம் இல்லைன்னு எதிர்பார்த்து நின்று கண்ணீர் விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த துருத்தி பழையதாக இருந்தாலும் ஒரு புதிய துறவை திறந்து கொடுத்தார். துருத்தி பழசு தாங்க, பாத்திரம் பழசு, ஆனால் வருகிற அந்த தண்ணி இருக்குது பாருங்க, ஊற்று, அது புதுசு. அதே அற்புதத்தை உனக்கும் இந்த நாள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல் வார்த்தை, உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக நான் தண்ணீர் துறவை திறந்து கொடுப்பேன். எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்கும். எப்படி கிடைக்கும்னு தெரியாது, கிடைத்தே தீரும். ஆமேன்னு சொல்லுங்க. அங்க துருத்தி பழசு, ஆனால் துறவு புதிய ஒரு ஊற்றை திறந்த தேவன் உனக்கும் எதிர்கால திட்டங்களுக்கு உன் கண்ணீருக்கு பதிலாக தண்ணீரை திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நான்காவது கடைசியான தீர்க்க தரிசனமான வார்த்தை, அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிங்க. இதோடு நிறைவு செய்ய போகிறேன். பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. இப்போ என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் முன்னால நின்று பிரசங்கம் பண்ணுகிற நான் அல்ல, இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் அல்ல, என்னை நீங்க பார்த்தாலும் கூட நான் அல்ல. இன்னைக்கு இங்க நிற்கிற நான் அல்ல, என் மூலமாக அல்லது என்னை ஒரு தூதனாக உன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி, உன் குடும்பத்திற்கு பயன்படுத்தி, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுக்கு, நிச்சயமான முடிவுக்கு, கண்ணீரை துடைக்கிற முடிவுக்கு, அல்லது கடைசியாக வந்திருக்கிற இந்த வார்த்தையும் கூட என்னன்னா, மங்களகரமான முடிவை என் தேவன் கொடுப்பார். இந்த நான்காவது தீர்க்க தரிசனமான வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. முத்தாய்ப்பாய் பதித்து கொள்ளுங்கள் அல்லது முத்தாய்ப்பாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் அல்லது எந்த தேவனுடைய பிள்ளையெல்லாம் உங்கள் எதிர்காலத்தை குறித்து அல்லது உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, காத்து 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 நொந்து போயிருக்கிறீர்களோ, உங்களுக்கு வருகிற ஒரு முடிவான புதிய துவக்கத்திற்கான நல்வார்த்தை என்னன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு கர்த்தர் மங்களகரமான முடிவை கொடுப்பார். மங்களகரமான அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல? மகிழ்ச்சியா? அட போங்க சிஸ்டர், மகிழ்ச்சின்னா ஜாய் சிஸ்டர். அப்படி ஒரு உங்கள் பையன் பேர் ஒரு வேளை ஐசக்கா இருக்குமானா ஒரு ஜாயை கொண்டு வருவார். அப்படின்னா என்ன மங்களகரம்னா என்ன தெரியுமா? திருமண காரியங்களை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார். உங்கள் வீட்டில் கல்யாண சத்தம் நடக்கும், உங்கள் வீட்டில் கல்யாண சத்தம் கேட்கும். உங்கள் பிள்ளைகள் காரியத்துக்கோ அல்லது உங்கள் காரியத்துக்கோ நீங்கள் என்னென்ன காரியங்களை முடிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் மங்களகரமான முடிவை கொடுப்பார். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெட்டிங் பெல்ஸ். என்ன பெல்ஸ்? வெட்டிங் பெல்ஸ். கோயிங் டு கம் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் சந்ததிகளின் காரியத்தில் அல்லது நீங்கள் யாரெல்லாம் குறித்து அவங்க எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் மங்களகரமான முடிவை என் தேவன் கொடுப்பேன் என்று திருவுளப்பட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரியம்?
நம்பு. அதுதான் பிரச்சனை. இவ்வளவுக்கு மேலையும் என்னதான் பிரச்சனை? எல்லாம் செய்கிறேன் பாஸ்டர், அந்த நம்புறது தான் பாஸ்டர் பிரச்சனையே அப்படின்னா, அதனால தான் முதல்லையே நம்பிக்கையை தட்டி 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 எழுப்பி உனக்கான ஆசீர்வாதங்கள், எதிர்கால திட்டங்களை கர்த்தர் பேசி முடித்திருக்கிறார். மீண்டும் சொல்லட்டும், எப்படி என்று தெரியாது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை என் தேவன் கொடுப்பார். நாளைக்கு காலையிலேயே நீங்கள் சந்திக்க இருக்கிற வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான காரியங்கள் அல்லது யாரிடத்திலோ நீங்கள் நாளைக்கு சொல்ல போகிற பதிலுக்கு என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் பேசுவேன்னு தெரியல, நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எழுதி வைத்து கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கொடுப்பார். அது சாதாரணமாக இல்லை, நிச்சயமான முடிவாக இருக்கும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் சொல்லட்டும், நான் சொல்லிட்டு தான் போகிறேன். அடுத்த வாரத்துக்குள்ளே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இங்கே அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். ஏன்னா அதை செய்கிறவர் அற்புதர், அதை செய்கிறவர் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர், அந்த அற்புதமானவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் மைய மாவட்டம் திருச்சியிலிருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கார். என்ன இதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரி நீங்கள் யாராவது என்ன கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னும் போது நீங்கள் எப்படி என்ன கூப்பிடுவீங்க? அப்படின்னா நீங்கள் அறிந்திராத, சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்கள் அழைத்திராத. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியவும் தெரியாது, நீங்கள் என்ன கூப்பிடவும் பாஸ்டே சொல்லிட்டாரு. என்ன நேற்றுக்கு சாயங்காலம் தான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அவர் சாதாரணமாக இங்கே சொன்னாலும் அவர் மனசு என்ன பாடுபட்டுருக்குமோ, வர்றவங்க என்னன்னு தெரியலையே, எப்படின்னு தெரியல, என்ன உபதேசமோ என்ன ஏதோ தெரியலையே, அப்படி தானே யோசிப்பாங்க. நானும் மனுஷன் தானே, அப்படி தானே யோசிப்போம். அப்படியானால் இந்த எல்லா கேள்விகள், இந்த எல்லா காரியங்களின் மத்தியிலே இப்படி ஒருத்தர் இங்கே நிற்கிறாங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே சத்தியம் என்னன்னா, என்னையை விட என்னை இல்லாமல், இவங்கெல்லாம் இல்லாமல், இவங்க எங்களோட நிற்கிற உங்களை என் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அதிகமாக உங்களை அவர் நேசிக்கிறார். அதனால தான் அவர் திருச்சிங்கிற மைய மாவட்டத்திலேருந்தும் கொண்டு வர முடியும், திருச்சூரில் இருந்தும் கொண்டு வர முடியும். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் தான் மேட்டர், நீங்கள் தான் காரணமானவர்கள். ஆகவே சமாதானமாக இருங்கள். இந்த சமாதானத்தின் தேவன் இந்த சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனமான ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி வார்த்தைகளையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பழிக்க செய்து, அதை முடிவு பெற செய்து, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இன்னும் இந்த ஐக்கியத்திற்கு நீங்கள் கீர்த்தியை புகழ்ச்சியை கொடுக்கிற, அநேகருக்கு கீர்த்தியை புகழ்ச்சியை தெரிவிக்கிற சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து செல்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னை அறிமுகம் செய்த டெல்லி ஃபுல் லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சாலமன் கிங்ஸ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, அன்பு போதகர் அவர்களுக்காகவும் கர்த்தரை துதித்து, தொடர்ந்து உங்களை நினைத்து எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையான தம்முடைய ஊழியரையும் அவருடைய தீர்மானத்தின்படி இங்கே கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை சொல்ல ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். விசேஷமாக இப்படி நாம் சபை ஐக்கியத்தில் நாம் வரும் பொழுது ஆண்டவர் விசேஷித்த விதமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது இன்னது என்பதை அவர் எழுதியிருக்கிறார். ஏதோ சடங்காசாரமாக நாம் கூடி வருகிறதான ஒரு இடம் இது அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு ஸ்தலம். என்னை குறித்ததான நினைவுகள், என்னை குறித்ததான எதிர்பார்ப்புகள்,
என்ன என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களை குறித்ததான நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினார், இன்னைக்கு என்னோடு கூட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார், திட்டமாக என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் எப்படி இந்த பாஸ்டருக்கு தெரியும்? ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்து, நம்முடைய எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி, நடக்க வேண்டியதான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஒன்று மாத்திரம் நிச்சயம், என்னிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்கும் நாள் பரியந்தமும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை முடிவிலே கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் என்னை நித்தியத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் என்னை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் என் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த ஊழியத்தின் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக, எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அந்த நம்பிக்கையில ஒரு நாள் இடரல் வந்துடக்கூடாது, நம்பிக்கையில ஒரு நாளும் குறைவு வந்துடக்கூடாது. இன்னும் முழு நிச்சயமாய் நம்புவதற்கு, இன்னும் முழு நிச்சயமாய் நம்புவதற்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்திரப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நற்கிரியை என்னில் துவங்கியவர் பரியந்தம் நடத்திடுவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை, அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவற முழுமையாய் அறிந்து, அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் ஓ அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே, என்னை அழைத்தவரே, அழைத்தவரே எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமே, அடித்தளமே என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, சத்தமா இயேசுவே, நான் இயேசு ஒருவரை, என் இயேசு ஒருவரை. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, அது நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த வாழ்வையே உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருடைய வார்த்தைக்கு உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆண்டவர் நம்மை குறித்ததான திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்மை குறித்ததான நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை மறந்து
கொண்டு போகிற தேவன் அல்ல. உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார். நான் சொல்ற இந்த ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். அவர் நம்மை நேசித்தபடியினாலதான் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியரை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்த்து போவது இல்லை. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் அது ஆமென் மங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. அவைகளை நிறைவேற்றி முடிக்கிறதான தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பி ஓ ஹல்லேலூயா நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, எங்களில் நற்கிரியையை நீர் தொடங்கினீர். ஓ ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் துவக்கமும் அவர்தான், விசுவாசத்தின் முடிவும் அவர்தான். அவர்தான் நம்மிலே நற்கிரியை என்கிறதான விசுவாசத்தை தொடங்கினார். அவைகளை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 ஆவியானவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போகாதபடிக்கு அவைகள் ஆமென் ஹல்லேலூயா வளர்ந்து பலன் தரத்தக்கதாக கர்த்தருடைய வசனம் என்கிறதான விதையானது இந்த சபையில விழுந்திருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் விழுந்திருக்கிறது, ஆமென் நம்முடைய வாழ்க்கையில விழுந்திருக்கிறது. அது மக்கி போகாதபடிக்கு அது வளர்ந்து வளர்ந்து 100 மடங்கு பலனை காணும்படியாக கர்த்தருடைய வசனம் நம்மிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கையை உயர்த்தி அருமையான தேவ ஊழியர் ஆமென் கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஜார்ஜ் தாமஸ் அவர்களுக்காக, ஆமென் அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் எல்லாரும் கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததப்பா ஆண்டவரே. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ஒரு நாளும் விலகாதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் கர்த்தர் நடத்துவீராகப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சபையாராக இணைந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் அருமையான ஊழியர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் அவருடைய ஊழியத்தின் மேலும் தொடர்ந்து நிலைத்து இருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்க கூட இருந்து நீங்க நடத்தணும். தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தும் அருமையான ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய ஊழியத்தோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.